friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இதுக்கு பேரு பன்னீர் கீ ரோஸ்ட். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க. பன்னீரே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த ரெசிபில நீங்க பன்னீர் போட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க செக பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்காங்க. இது வீட்டிலே செஞ்ச பன்னீர். வீட்டில் எப்படி சுலபமாக பன்னீர் செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோ கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீருக்கு 5 காஞ்ச குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நீட்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. மீடியமான சூட்டில் நல்லா சூடேற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோங்க. இது லைட்டாக கலரும் மாறணும், சூடேறி அதோட வாசனையும் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. இது ட்ரை ரோஸ் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ நல்லா சூடேறிடுச்சிங்க. இதை வந்து ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு அரை தக்காளி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் கொஞ்சம் சூடேறணுங்க. இது எதுக்குன்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்து இப்போ ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ நெய் நல்லா சூடேறணுன்னே இங்கே பாருங்கள், எல்லா பன்னீரையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட் பேட்ச் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க. இது வந்து கீழேயும் மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். பன்னீரை சேர்த்துட்டு நம்ம குத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. பன்னீர் நல்லா கீழ்ப்பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தானாகவே எங்கே பாருங்கள் ஈஸியாக அப்படியே திரும்பி வரும். அப்போ தான் நம்ம அதை திருப்பி விடணுங்க. இப்போ பன்னீர் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே உங்கள்கிட்ட காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் நல்லா நெய்யை வடித்து எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இப்போ எல்லா பன்னீருமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அதே நெய் இருக்குது பாருங்கள், அதில் நான் வந்து இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்குவோங்க. அந்த விழுதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. பாருங்கள், அந்த வெங்காயமும் அந்த அரைச்ச விழுதும் நல்லா கம்பைன் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த நெய் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா உரியிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிச்சு. இந்த டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்குவோங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் விட்டு 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 வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு. இதாக கரெக்டான டைம். நம்ம இப்போ ஷேலோ ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பயப்படாமல் கிளறுங்க. ஏன்னா நம்ம பன்னீரை ஷேலோ ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் பன்னீர் உடஞ்சே போகாது. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லி தழையோ சேர்த்து நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பன்னீர் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இது பன்னீர்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இது நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணிட்டோம். அதாவது பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் செய்யும்போது நம்ம ராவாக வந்து பன்னீர் சேர்ப்போம். அது சில பசங்களுக்கு பிடிக்காது, பால் வாசனை அடிக்கும். இதில் வந்து எந்த விதமான பால் வாசனையுமே இருக்காது, ஆனால் சத்து அப்படியே கிடைக்குங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி அப்படின்னு டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்லாமல் நீங்கள் புலாவ், ஜீரா புலாவ், பீஸ் புலாவ் அப்படின்னு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வெரைட்டி ரைஸஸ் கூட இது நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.